வாசலில் நிற்கிறோம். மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கி தலையில் தமிழ் கல்ச்சர் ட்ரெஸ் எකට කැමති அழகான நடன கலைஞர் மிக அழகாக காட்சிகளை போலீஸ் உத்தியோகத்தினால் ඒක වෙනස්ම අත්දැකීමක්. கண்டார் முதல்வர் 20வது நாள் தமிழ் கல்ச்சர் Nice. We are experiencing the festival. வணக்கம், நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் இப்போ ஜாழ் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு மகோத்சவத்தின் 20வது நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலை திருவிழாவை பதிவிடுவது என்னுடைய வழக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம், ஒவ்வொரு அலங்காரம், ஒவ்வொரு ஒரு சாத்துப்படி வேலைகளில் தான் முருகன் வெளியுலா வருவார். இன்றைய தினம் இந்த 20ஆம் நாள் மாலை திருவிழா எப்படி எல்லாமே இருக்க போகுது, முருகன் என்ன மாதிரியான அலங்காரத்தில் வரப்போறார், என்ன மாதிரியான வாகனம் என்று சொல்கிறத விட அது ஒரு கைலாச வாகனம்னு சொல்லுவாங்க. தேர் போன்ற அமைப்பு, அதுவுமே 2 வடங்களை பிடித்து இழுத்து கொண்டு தான் போகணும். அப்போ இந்த வாகனம் எவ்வாறு இருக்க போது, இந்த வாகனத்தில் இருக்கிற சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது, முருகன் வெளியில் வரும்போது வெளியில் என்ன மாதிரியான மண்டபப்படிகள் எல்லாம் வைக்க போகிறாங்க, பக்தர்கள் எல்லாரும் வெளியில் என்ன விடயங்கள் செய்ய போகிறாங்க, இப்படியான நிறைய விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இன்றைய தினம் முருகன் வள்ளி தெய்வானை வரப்போகிற வாகனம் இந்த கைலாய வாகனம் தான். பாருங்கள், எங்களுடைய முன் வளாகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவதற்காக பக்தர்களால் கொண்டு வரப்படுகின்றது. இந்த கைலா வாகனத்தில் இருக்கிற இந்த ராவணன் சிலை, அந்த கைலா வாகனம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, அது சம்மந்தமாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம். சரியாக நாங்கள் இப்போ நிற்கிற இடம் கிழக்கு புற வாசலில் நிற்கிற மாதிரி, அந்த கிழக்கு புற வாசல் ஊடாக பக்தர்கள் வர அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இதால் பார்த்தா எங்களுடைய கிழக்கு புற வாசல் ராஜகோபுரத்தின் அழகை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு சிறிய ஓடையில் அந்த சிறிய ஒரு இடத்தால் காட்டுறேன் பாருங்கள். ஓம் முருகா, முருகனுடைய அந்த சேவல் கொடி பறக்கிற காட்சியும் முருகனுடைய ராஜகோபுரத்தில் சரியாக பாருங்கள் 4:21 ஆகின்றது. இந்த இடத்துல எல்லாமே போலீஸ் உத்தியோகத்தில் எல்லாருமே நிற்பாங்க. இந்த வீதி மூடப்பட்ட தடையில் ஒரு பாதுகாவலராக நிற்பாங்க. அதோட இந்த வாசல் ஊடாக நாங்கள் போனால் பாருங்கள், இதுலேயும் போலீஸ் உத்தியோகத்தில் இருப்பாங்க. இந்த கொட்டடையானது சந்தேகப்படும்படி யாராவது வந்தால் அவங்களுடைய அனுமதியோடு கூப்பிட்டு இந்த இடத்துல அவங்கள எல்லாமே செக் பண்ணி தான் வெளியில் அனுப்புவாங்க. என்ன பாருங்கள், எங்களுடைய சிங்கள மாணவர்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போக போகிறாங்க. அதோட இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த பூக்கடையில் மல்லிகை பூ எல்லாம் வாங்கி தலையில் வச்சு போகிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. Good evening. Hi, good evening. What's your name? I'm Shakya. Your name? I am Purne. Where from? I am from Gampha. You? I'm from මොනරාගල. Yeah. මේක අපේ පළවෙනි වතාව. ඒ කියන්නේ අපි ෆස්ට් ඉයර් ස්ටුඩන්ට්ස්ලා ජෆ්නා යුනිවර්සිටි HS ෆැකල්ටි එකේ අපි දෙන්නම මෙඩිකල් ලැබොරටරි සයන්ස් එකේ ඇත්තටම ගොඩක් වෙනස් කල්චර් එක වෙනස්, අපේ කල්චර් එක වෙනස්, මේ කල්චර් එක වෙනස්. ගොඩක් එක්සයිටඩ්. තාම හරියට දන්නේ නැහැ මොකක්ද වෙන්නේ කියලා. Yeah. How do you feel? ලොකු ඒක Please share your Sinhala. ඒක වෙනස්ම අත්දැකීමක්. මොකද අපිට එහෙම දැන් මම ගම්පහ ලොකුවට මේ කල්චර් එක අපිට මිශ්‍ර වෙලා නැහැ, මික්ස් වෙලා නැහැ. දැන් මේක වෙනස් අත්දැකීමක්. අපි බලාගෙන ඉන්නවා මේ අත්දැකීම ලබා. ඇත්තටම ටැමිල් කල්චර් ඩ්‍රෙස් එකට කැමති. ඇත්තටම මම නම් ගොඩක් කැමති. ඒක තමයි මම සාරියක් චූස් කරගත්තේ අඳින්න. මේක ලස්සනයි. ඒ කියන්නේ කල්චර් එක ගොඩක් ලස්සනයි. ඒ නෙවෙයි ගොඩක් එයාලගේ ෆෙස්ටිවල් වල ගොඩක් යාලා සමරනවා. this is our first time. බලමු ඉතින් මොකද්ද කියලා. හරියටම දන්නේ නැහැ. இந்த கோயிலின் கிழக்கு பிரமுன் வளாகத்தில் பாருங்கள், அழகான நடன கலைஞர்கள் எல்லாமே நிற்கிற அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய ஆடை அலங்காரம் எல்லாமே ஒரே மாதிரியான ஆடை அலங்காரம் பாருங்கள். அவ்வளோ அழகான நடன கலைஞர்களை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இன்றைய தினம் எங்களுடைய முருகன் வரப்போகிற வாகனம் தான் இந்த கைலாச வாகனம். இந்த கைலாச வாகனத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சொல்கிறத தவிர இதில் என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு காண்பிக்கிறேன் பாருங்கள். இதுதான் எங்களுடைய கைலாச வாகனத்தை இழுத்து செல்கின்ற வடத்தின் பெருசாக பாருங்கள். அதோட
எங்களுடைய கைலாச வாகனத்துக்கு முன்புறமாக 10 தலை கொண்ட எங்களுடைய ராவணன் கையில் வீண வச்ச மாதிரி ஒரு உருவம் இருக்குது. அந்த ராவனுடைய உருவத்தை பார்க்கலாம். ராவனுடைய கைகளிலேயும் நிறைய ஆயுதங்கள் இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். பாருங்கள், இது சம்மந்தமாக எங்களுடைய ஐயா விளக்கமாக சொல்லுவார். பாருங்கள், வேல் எல்லாமே ஆயுதங்கள் இருக்குது. கூறிய ஆயுதங்கள் எல்லாம் பாருங்கள், கத்தி வாள் இருக்கிறத எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த அவருடைய உருவத்துக்கு கீழே பாருங்கள் முனிவர்மாருடைய வடிவமைப்புகள் எல்லாம் இருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், அந்த கைலாச வாகனத்துக்கு கீழே பாருங்கள் மயில் உருவம் கொண்ட சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே மரத்தினால் செய்யப்பட்டிருக்கிற விடயங்களும் அதோட இந்த பாதுகாவலர் சிற்பங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் சொற்ப வேளையில் முருகப்பெருமான் ஆலயத்தின் உள்ளீதியில் இருந்து அங்கே வெளி வீதிக்கு வர இருக்கின்றார். வந்ததும் இந்த கைலாச வாகனத்தில் ஏறி உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தந்து அருள் வழங்குவார். நீங்கள் அள்ளி பருகி அவனிடம் வேண்டிய வரங்களை பெற்று நீங்கள் பேரின்ப பெருவாழ்வு அடையுங்கள் என்று கூறி விடவுபவர் உங்கள் கனகவாரி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். எடுத்தவன் தருக்கை இழித்தவர் விரலால் ஏத்திட ஆத்தமாம் பேறு கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை அமைந்தாரே. இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் தன்னுடைய தாயார் அல்லது மனைவியாகிய மண்டோதரியின் வழிபாட்டுக்காக இந்த இமாய மலையை பெயர்த்து எடுத்தான். நித்தம் தாயாரோ அவருடைய மனைவி சென்று அங்கே வழிபாடுகளை செய்ய முடியாது. அதனாலே இந்த மலையை எங்களுடைய அரண்மனைக்கு அருகிலே கொண்டு போய் வைத்து விடுவோம் என்று அந்த இமாலயத்தை அவன் தன்னுடைய கரங்களாலே தோண்டி எடுக்க முற்பட்டான். அவ்வேளையில் உலகமெல்லாம் நடுங்கிற்று. வானத்திலே சூரிய சந்திரன் எல்லாம் திசை மாறி ஓடத் தொடங்கியது. இதை கண்ட இறைவன் அவரை தன்னுடைய காலால் மிதித்து அவருக்கு அங்கே தண்டனை கொடுத்தார். ராவணேஸ்வரன் வீணை வாசிப்பதில் மிகவும் சிறந்தவன். அவன் தன்னுடைய 10 தலைகளில் ஒன்றை பிடுங்கி அங்கே யாழாக வீணையை மீட்டினான். அந்த ஓசையிலே மயங்கிய சிவன் அவனுக்கு மறுவாழ்வு அளித்து வரத்தை கொடுத்தார். இதுவே இந்த திருவிழாவில் கைலாச வாகனம் என்று சொல்லப்படுகிறது. விழாவாக எல்லா ஆலயங்களிலும் கொண்டாடுவது மரபாகும். அந்த வகையில் நல்லைவே கந்தவேட் கோட்டத்திலேயும் இன்றைக்கு இந்த திருக்கைலாசம் வாகனம் இப்பொழுது நிற்கின்றது. இந்த திருக்கைலாய மலையிலே பல முனிவர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அங்கே இப்பொழுது அகத்தியர், நந்தி என்று பல முனிவர்கள் இப்பொழுது அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நல்லார், அங்கே புலிப்பாலி, மெய்கண்டார், முதல்வர், நந்தி, இங்காலே மனு டிஷி என்று வசிட்ட முனிவர் என்று பலர் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்ற காட்சி
கொங்கணர், போதகர், அங்கே சிப்ரபரிசி, விஸ்வகா என்று பல முனிவர்கள் இங்குதான் இருந்து தவம் செய்து இறைவனிடம் இருந்து பல பேறுகளை பெறுகின்றார்கள். இந்த திருக்கைலாய மலத்திலே கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்கின்றன. சிங்கம், புலி, கரடி என்று பல்வேறு விதமான பயங்கர மிருகங்கள் எல்லாம் இந்த மலையிலே இருக்கின்றன. இவைகளெல்லாம் அந்த திருக்கைலாய அந்த மலையிலே இருக்கின்ற இயற்கையான அழகுகள், இயற்கையான நீர்வீழ்ச்சிகள், அந்த பறவைகள், விலங்குகள் என்றெல்லாம் இப்பொழுது இந்த இதிலே அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிற சிற்ப காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதற்கு மேல் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த மேலே இருக்கின்றதை நீங்கள் பார்த்தீர்களானால் மிக அழகாக காட்சி அளிக்கின்றது அல்லவா? அந்த வகையிலே அங்கே யாழிகள் காணப்படுகின்றன, அதே போல பாகமாலைகள் காணப்படுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஆலயத்தினுடைய முக்கியமான அந்த தூவியை ஒத்ததாக அந்த இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கள் நாகபாம்புகள் எல்லாம் அங்கே குடியிருக்கின்றன. அங்கே புற்றுக்களில் இருந்து பல நாகங்கள் வெளிவருகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். முனிவர்கள், நாகங்கள், இவைகள் அங்கே கொடிய விலங்குகள் எல்லாம் இந்த மலையிலே இருக்கின்றது. ஆகவே இந்த மலையை அவன் தோண்டி எடுத்து கொண்டு வர முயற்சித்து பட்ட பாடு அவன் இலங்கை வேந்தன் அல்லவா. இந்த ராவணனிடம் புஷ்பக விமானம் இருந்தது. இந்த புஷ்பக விமானத்திலேயே ஒரு தடவை அவன் அங்கே சீதையை தன்னுடைய தோளில் படாது கடத்தி இலங்கைக்கு கொண்டு வந்து அங்கே ராவணனால் அங்கே வதம் செய்யப்பட்டிருக்கின்றான். அந்த வகையில் ராவணேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை தீவிலே நீண்ட நெடுங்காலமாக தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள் என்றதற்கு ஆதாரம் அந்த பாரதம், ராமாயணம் போன்ற சரித்திரங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. அந்த வகையிலே அங்கு பறக்கும் தேவதைகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லோரும் அந்த கைலாச வாகனத்தில் காணப்படுகின்ற காட்சியை நீங்கள் நேரடியாக காணலாம். உறுதியானதும் நிலையானதுமான அந்த மெய்ப்பொருள்
நாகலோகத்தின் அதிபதியுமான கந்தவேலே புரிதாரகனாக புரந்தரனே புரிதாரகனாக புரந்தரனே புரிதாரகனாக புரந்தரனே புரிதாரகனாக புரந்தரனே கந்தா. Hi, good evening. Good evening. Yeah, what's your name? Harold, Yeah, where you from? Belgium. Belgium. How is this place? A very vibrant place, very amazing. We feel a sense of community over here, so it's quite interesting to see. A lot of energy. How do you feel? I'm very amazed and surprised, thrilled, you know. It's a very amazing place. Thank you for that. Yeah, okay. சிறுவர்கள் எல்லாரும் பாருங்க சுவாமிக்கு பூ அறிகிறதுக்காக நிற்கிறாங்க. பெருமாள்